இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்ற 12 நாள் போர் முடிவுக்கு வருகிறது. இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் டொனால்டு டிரம்ப் நேற்று இரவில் இருந்து போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஈரானின் வெளியுறவுத்துறை நிராகரிப்பதாக முதலில் அறிவித்தது. அதனுடன் ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து 11 ஏவுகணைகளை இன்று காலையிலும் தாக்குதல் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2 நாட்டு பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து பேசியதால் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது என்று ஈரான் அரசு தொலைக்காட்சியில் அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து ஈரான் இஸ்ரேல் இடையேயான 12 நாள் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் இப்போது அமலுக்கு வருகிறது. இரு நாடுகளிலும் இருந்தும் குண்டு வீச்சு மற்றும் ஏவுகணை வீச்சு ஆகியவை இப்போது முதல் நிறுத்தப்படுவதாக ஈரான் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டன. ஈரான் நாடு இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று நேற்று இரவு முதல் கூறி வந்த நிலையில் இப்போது அனைத்து உலக நாடுகளின் வற்புறுத்தலுக்கு இணங்க ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டது. இதனால் ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்ற 12 நாள் போர் சற்று முன்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த போர் நிறுத்தம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக முக்கிய தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்கின்றன. நேற்று இந்த கத்தார் நாட்டில் அந்த அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து கத்தார் மற்றும் சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தியதால் இது மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து போர் நீடித்தால் பல நாடுகளிலும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கத்தார் நாட்டின் சார்பாக டொனால்டு டிரம்பிடம் தாங்கள் மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் முதலில் பேசி ஒப்புதல் பெற்றுவிட்டார். அதன் பின்னர் ஈரான் அதிகாரிகளிடமும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது முதலில் மறுத்த ஈரான் அதன் பின்னர் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கத்தார் தரப்பில் இருந்து டொனால்டு டிரம்பின் அறிவுறுத்தலுக்கு இணங்க கத்தார் நாட்டின் பிரதிநிதிகள் ஈரான் சுப்ரீம் லீடரிடம் விளக்கியதாக கூறப்படுகிறது. அதை அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அமெரிக்கா கெஞ்சியதால் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டது என்று ஈரான் அரசு தொலைக்காட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த 12 நாள் போர் முடிவுக்கு வருவதற்கு கத்தார் அரசு அந்த மீடியேட்டர் மத்தியஸ்த வேலையில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டது. அதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது நேற்று இரவு ஈரான் தொடங்கிய அந்த பதிலடி தாக்குதல் அது முறியடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் இருந்த போதிலும் அந்த தொடர் தாக்குதல்களால் அந்த மேற்காசியாவில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள் மட்டுமல்ல அங்கு இஸ்ரேலை சுற்றியுள்ள பல்வேறு நாடுகளும் ஈரானின் மற்றும் ஈரானின் அண்டை நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஒட்டுமொத்த மேற்காசியாவிலும் நேற்று இரவு முதல் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஒட்டுமொத்த உலகமே ஈரானின் பதிலடியால் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்து இதே போன்ற தாக்குதலில் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த உலக போக்குவரத்து, வர்த்தகம், அமைதி ஆகியவை பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரானும் அந்த ரஷ்யா சீனாவின் நெருக்கடிக்கு ஆளாகி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையேயான 12 நாள் போர் முடிவுக்கு வந்திருக்கிறது.